Hi, hello friends, Wrestle Tamil channel உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டீன் ஆம்ப்ரோஸ் எதற்காக WWE விட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த கட்டமாக அது ஸ்டோரி இல்லைனா இல்லையா சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக WWE விட்டு போகிறார் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் பண்ண சாதனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்ஷிப், யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், டாக் டீம் சாம்பியன்ஷிப், WWE வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப், இது எல்லா சாம்பியன்ஷிப்பை வச்சு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்ஷிப்பில் இடம் பிடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு லைஃப்லேயே பெரிய சாதனை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு ராலை வந்து சொல்லியிருப்பார், நான் மணி இந்த பேங்கை ஜெயிச்சு கேஷ் இன் பண்ணி நியூ WWE வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் ஆவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை ஜெயிச்சு அதுக்கு அந்த மணி இந்த பேங்க் நடந்த அன்றைக்கி நைட்டே கேஷ் இன் பண்ணி நியூ WWE வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் ஆயிருப்பார். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக டீன் ஆம்ப்ரோஸ் கரியரில் இருந்தது அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். உண்மையிலேயே நீங்கள் போய் மணி இந்த பேங்க் 2017 சொல்லிட்டு யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடக்கும். அதில் கேஷ் இன் பண்ணி வின் பண்ணியிருப்பார். உண்மையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதிக ஃபேன்ஸ் வர ஒரு காரணம் இந்த ஒரு மேட்ச் அப்படி சொல்லி கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ், வின்சென்ட் மெக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி எது சொன்னாலும் ஒரு அன்பாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு போகிறாரு, அது ஏன் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீன் ஆம்ப்ரோஸ் வந்து இப்போ நடக்க போகிற லைவ் ஈவெண்ட்ஸ்லாம் ஒரு பேர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி பாபி லாஷ்லி vs டீன் ஆம்ப்ரோஸ் இந்த லாஸ்ட் வீக் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் வந்து தோல்வியில் அடையலை, சும்மா பாபி லாஷ்லி கிட்ட செம்மையாக அடி வாங்கிட்டு போயிட்டாரு. ரீனேங் வேறு அதை பார்த்துட்டு கண் கலங்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு தான் சொல்லணும். அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ராவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக, அதாவது ரா முடிஞ்ச உடனே மிட் ஏர் ஷோ அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே முடிஞ்ச உடனே நடக்கும். அது நம்ம டிவிலலாம் பார்க்க மாட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸ், டீன் ஆம்ப்ரோஸ் இவங்க 3 பேர் பேசியிருக்காங்க. அது என்ன பேசியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆல் வந்து பார்த்திங்கன்னா செத் ராலின்ஸ் சொல்லுவார், நான் ரோமன் ரெயின்ஸை வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு அடுத்த கட்டமாக டீன் ஆம்ப்ரோஸை வெல்கம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரே வெல்கம் பண்ணி அதுக்கு அடுத்த கட்டமாக சொல்லுவார். டீன் ஆம்ப்ரோஸ் தான் பேசுவார். என்ன பேசுவார் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த ஷீல்டை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், எனக்கு டிஎல்சியில் மேட்ச் நடந்தது இந்த WWE ரா ஸ்டேடியமில், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் லுக்கிமியா விட்டு வெளியே வந்துட்டார். உண்மையில செம்ம பெரிய விஷயம், அவன் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு அடுத்த கட்டமாக செத் ராலின்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஷீல்டோட பெருமைகளை பற்றி ரொம்பவே சொல்லி அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க 2 பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன செத் ராலின்ஸ், ரோமன் ரெயின்ஸை பற்றி சொல்லி இவங்க இவ்வளோ பெரிய ஆள், நான் WWE விட்டு போகிறேன், நான் WWE விட்டு போனால் கூட இவங்க 2 பேரும் வந்து கண்டிப்பாக ஷீல்டை வந்து கண்டிப்பாக எந்த ஒரு இதுவும் கெத்தாக எப்பவுமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரால இருக்க முக்கால்வாசி ஆடியன்ஸு கண் கலங்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஷீல்டு இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது என்னவா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது முழுக்க ஒரு ஸ்டோரி லைன் அப்படி சொல்லிட்டு ஒரு ரூமர் வெப்சைட்டில் ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சேரில் உட்காந்து ராவில் சொல்லியிருப்பார், நான் வந்து WWE கான்ட்ராக்ட் முடிச்சு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்திருப்பார். அதே மாதிரி இது ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எதற்காக இந்த ஸ்டோரி லைன் அப்படி சொல்லிட்டு ஒரு ரீசன் ஒன்று சொல்லப்படுது, அதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு போக உண்மையான காரணம் ஒரு ரீசன் சொல்லப்படுது, அது என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரி லைன் எதற்காக சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல் வின்சென்ட் மெக்மேன் கிட்ட போய் டீன் ஆம்ப்ரோஸ் கேட்டிருக்காரு, எனக்கு நல்ல மேட்ச் கொடுங்க, ஃபஸ்ட்டு மாதிரி எதுக்காக என்னை வந்து யூஸ் பண்ண மாட்டேறீங்க, எப்போ பார்த்தாலும் ட்ரூ மேக்கன்டர் இந்த மாதிரி பேரன் கார்பன் இவங்க கூட மேட்ச் போட வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு வின்சென்ட் மெக்மேன் சொல்லியிருக்காரு, இந்த சம்மர் ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக கட்டமாக மேட்ச் வந்து பிரான் ஸ்ட்ரோமன், டீன் ஆம்ப்ரோஸ், பேரன் கார்பன், ட்ரூ மேக்கன்டர் இவங்க கூட தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு சாம்பியன்ஷிப், யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ட் மெக்மேன் இல்லை, சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வேணால் உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டமாக டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே சொல்ல ஒரு 2 வாரம் கழிச்சு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ட் மெக்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சரி ஓகே உங்கள் ஸ்டோரி லைனில் நான் நல்லபடியாக போடுறேன், உங்களுக்கு சம்மர்ஸில் முடிஞ்ச அடுத்ததுலேயே நான் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்குறேன், யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம், எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டமாக வின்சென்ட் மெக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு வந்து 1.5 மில்லியன் சேலரி தரேன்னு சொல்லியிருக்காரு. டீன் ஆம்ப்ரோஸ் இல்லை வேணாம், அப்படி இல்லைனா 2.5 மில்லியன் சேலரி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டமாக ஃபைனலாக 3 மில்லியன் சேலரி தரேன், செத் ராலின்ஸோட அதிகமாக உங்களுக்கு சேலரி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் காரணம், இதுதான் ஸ்டோரி லைன் ப்ராப்ளம்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் WWE விட்டு போக உண்மையான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு 2 காரணம் சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்ஜுரி இன்னும் க்யூர் ஆகலை, அதனால் அவர் WWE விட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ரூமர் தான். இந்த 2 ரீசனும் உண்மையாக இல்லையா அப்படி சொல்லிட்டு எனக்கே தெரியல. எனக்கு வந்து எல்லா வெப்சைட்லேயும் இந்த 2 ரூமரை பற்றி போட்டிருக்காங்க, அதனால தான் நான் உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். 2வது ரீசன் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால் மேட்ச்லலாம் அவரால் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுவிக்க கொஞ்சம் ஒரு 6 மாதம் கிட்டேருந்து ஒரு விஷயத்துக்காக வெளியே போகிறாரு. அப்படி இல்லைனா AEW கம்பெனிக்கு போயிட்டு சும்மா அங்கே ஒரு வேலையை பார்க்க போகிறாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்லர் இப்போ எப்படி இருக்காங்க பிரான் ஸ்ட்ரோமன் அந்த மாதிரி சும்மா விளாட்ணுமே அப்படின்றதுக்காக விளையாடுவார். மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி ஒரு AEW போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரூமர்ஸ்லாம் சொல்லப்படுது. இதுதான் காரணம், முழுக்க டீன் ஆம்ப்ரோஸ் ஸ்டோரி லைன் காரணம், அதுக்கு அடுத்த கட்டமாக WWE விட்டு போக காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி நான் டீன் ஆம்ப்ரோஸை பற்றி அவர் எப்படிலாம் இந்த ரேஞ்சுக்கு வந்தார் அப்படின்ற மாதிரி முடிஞ்சானால ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உண்மையிலேயே அந்த வீடியோ நான் போட்டேன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் எடிட் பண்ணி போடுறேன். நீங்கள் எப்படி ரசிப்பீங்களோ அதோட நான் டபுள் மடங்காக ரசித்து எடிட் பண்ணி போடுறேன் டீன் ஆம்ப்ரோஸை பற்றி அந்த வீடியோ. மேபி நீங்கள் டீன் ஆம்ப்ரோஸ் WWE போனதை விட்டு என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு டீன் ஆம்ப்ரோஸ் ஃபேனா அப்படின்றத மறக்காமல் கீழே காமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் முன்னேறி வீடியோவில் சந்திப்போம்.